அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்மால் பிரேக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய மீதி ஆண்டுகளை தான் பார்க்க போறோம். இப்போ 2 நாளா அந்த ஆண்டுகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 22 ஆண்டுகள் இருக்கு. இன்னைக்கு இந்த 22 ஆண்டுகள் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆண்டுகள் எல்லாமே வந்து என்னது முடிஞ்சிடும். சரியா? சரி, ஓகே. நேற்று ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தோம். அந்த 3 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி தான் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர். அதுக்கடுத்து 2வது கொஸ்டின், சரிங்களா? இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இந்திய சட்டப்பூர்வ ஆணையம்னா வேற எதுவுமே கிடையாது, சைமன் குழு தான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம். அதுக்கு சைமன் சார் ஜான் சைமன்கிற ஒரு தலைமை ஏற்றதுனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதை சைமன் குழுங்கிறோம். அப்போ 1927 தான் வந்து என்னது நமக்கு இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்து என்னது அமைக்கப்பட்டது. அது எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா, மாண்டேகே செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இருக்குல்ல, அந்த மாண்டேகே செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை பற்றி ஆராய்வதற்காக, அதோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பதற்காக. 3வது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீல் சிலை வந்து தற்போது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு. சரிங்களா? சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு. அதை அங்க கொண்டு போய் வச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாஜி சிஎம் ஆனப்ப 1937 ராஜாஜி சிஎம் ஆன உடனே அங்க வந்து என்ன பண்ணிருப்பாரு, அதை மாத்தி வச்சிருப்பாரு. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மீதி இருக்கக்கூடிய ஆண்டுகள் என்னென்னட்டு. 1935 எது வருது? இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் வருதுங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி வருது, இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மாகாணங்களில் சுயாட்சி. மாகாணங்களில் சுயாட்சி. மாகாணங்களுக்கு இரட்டை ஆட்சி அப்படின்னா எது வந்துச்சு நமக்கு வந்து மாண்டேகே செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அதே இது வந்து என்ன சொல்லுது, மாகாணங்களில் சுயாட்சி. அதுபோக இந்த கூட்டாட்சி நீதிமன்றம், கூட்டாட்சி நீதிமன்றம் அதையும் இது வந்து என்னது கொண்டு வருது. அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போ வரும்னா 1937. ஏன்னா அந்த சட்டம் வந்து எப்பதான் நடைமுறைக்கு வரும், 1937. அதே மாதிரி பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது. பர்மா வந்து எங்க இருந்து பிரிக்கிறது, இந்தியாவிலிருந்து பிரிப்பு. பர்மா இந்தியாவிலிருந்து பிரிப்பு. அப்ப எந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த சட்டத்தின்படி நமக்கு இந்திய அரசு சட்டம் 1935. எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 1937. ஏன்னா இந்த சட்டம் அதிகாரப்பூர்வமாக எப்பதான் நடைமுறைக்கு வருது, 1937 தான் வந்து நடைமுறைக்கு வருகிறது. அதுக்கடுத்து 1937 வந்து என்ன நடக்கும், நமக்கு தேர்தல் நடக்கும். இந்த 1937 இங்க வந்து என்னது காங்கிரஸ் அமைச்சரவை வந்து என்னது ஏற்படும். ராஜாஜி அமைக்கிறாரு. ராஜாஜி தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்றாரு, அப்போ வந்து நமக்கு வந்து சரிங்களா, இவர் தலைமையில தான் வந்து என்னது ஆட்சியெல்லாம் வந்து என்னது நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாரு. அப்ப ராஜாஜியை பொறுத்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த மதுவிலக்கு அறிமுகப்படுத்துறது, சரிங்களா, விற்பனை வரி கொண்டு வர்றது, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பாரு. இதே மாதிரி ராஜாஜி எப்போ மறுபடியும் வந்திருப்பாருன்னா 1952 இருந்து 54 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாரு, மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவர் வந்து ஆட்சிக்கு வந்து என்னது வந்திருப்பாரு. அந்த டைமிங்லாம் குலக்கல்வி திட்டம் கொண்டு வருவார். அந்த குலக்கல்வி திட்டத்தை மறுபடி கொண்டு வரும்போது தான் அவருக்கு வந்து என்னது எதிர்ப்பு நிறைய கிளம்பும். 54 காமராஜர் வருவார். அப்போ இந்த 37 to 39, சரிங்களா, ஏன்னா 39ல் 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிரும். 39 to 45 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைமிங்ல நமக்கு வைஸ்ராயா இருந்தது யாருன்னா லின்லித்கோ பிரபு தான் இருப்பாரு. அவரு இந்திய அரசாங்கத்தை வந்து கலந்து ஆலோசிக்காமலே என்ன பண்ணிடுவாருன்னா, 2ஆம் உலகப் போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக இந்தியா வந்து என்னது செயல்படும் அப்படின்றாரு. அப்ப இங்க வந்து என்னன்னா, நமக்கு எப்படி மாகாணம், சரிங்களா, சென்னை மாகாணம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 8 மாகாணங்கள் சம்திங்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க. அப்ப எங்கிட்ட ஒரு வார்த்தையுமே கேட்கல, நாங்க எல்லாருமே என்ன பண்றோம், நாங்க ராஜினாமா பண்றோம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த ராஜினாமா பண்ண தேதி தான் என்னது டிசம்பர் 22 1939. அப்ப 1939 1939 இருந்து 1945 வரைக்கும் எது நடக்கு, 2ஆம் உலகப் போர் நடக்கு. இந்த 1939 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆன உடனேவும் லின்லித்கோ பிறகு வந்து என்ன பண்ணிடுவாரு, இந்திய அரசாங்கம் ஆங்கிலேயர்களுக்காக வந்து என்னது இங்கிலாந்து சார்பாக வந்து என்னது சண்டையிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் அமைச்சரை ஃபுல்லா என்ன பண்ணும், ராஜினாமா பண்ணுவாங்க. அது எந்த தேதி, டிசம்பர் 22 1939. இந்த டிசம்பர் 22 இருக்குல்ல, அதை ஒருத்தர் விடுதலை நாளா கொண்டாடுறாரு. அவர் தான் யாரு, நமக்கு ஜின்னா வந்து கொண்டாடுவாரு. சரிங்களா? டிசம்பர் 22 1939 விடுதலை நாள். அப்பலாட்ட என்னது மீட்பு நாள். யாரு கொண்டாடியது, முஸ்லீம் லீக் கொண்டாடியது. இந்த இது இண்டிவிஜுவலா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? முஸ்லீம் லீக் எப்போது விடுதலை நாளை கொண்டாடியதுன்னு எப்போது, டிசம்பர் 22 1939. அடுத்து மார்ச் 23 1940 வந்து என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை வந்து என்னது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? பாகிஸ்தான்ங்கிற தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆகஸ்ட் 8 1940 எது வருது, ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபர் வந்து என்னது வருது. இதை அறிவிச்சது யார் அப்படின்னா லின்லித்கோ பிரபு தான். இது அறிவிச்சது யாரு, லின்லித்கோ பிரபு. ஆக்சுவலி இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆகஸ்ட் ஆஃபர்ல வந்து இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்க பரிந்துரைக்கப்படும் அப்படின்னு இருப்பார். ஆனா எப்ப கொடுப்பாங்கலாம் தெரியாது, நான் வந்து என்ன பண்றேன், ரெக்கமெண்டேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
இந்த டொமினியன் அந்தஸ்து கேட்டது வந்து என்ன அப்படின்னா மோதிலால் நேரு அறிக்கையில வந்திருக்கும். அதற்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம், எங்களுக்கு விடுதலை தான் வேணும் அப்படின்ட்டு. இப்ப 1940 வந்து என்ன சொல்றாரு இவரு, மறுபடியும் வந்து எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேவும் அதுக்கு எதிராக காந்தியடிகள் வந்து என்ன சொல்றாரு, 1940 தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது. அப்ப நல்லா நான் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபருக்கு எதிராகத்தான் எது வந்துச்சு, நமக்கு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் வந்து என்னது வந்துச்சு. அப்ப நமக்கு இது ஆகஸ்ட் ஆஃபரும் 1940, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் 1940. அப்ப இதுல எதை முன்னாடி வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை தான் நம்ம வைக்கணும், ஆகஸ்ட் ஆஃபரை தான் வைக்கணும். ரெண்டாவது எது வைக்கணும், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் வந்து என்னது வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு இந்தியாவுக்கு முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா யாரு, ஆச்சாரியா வினோபாவே. ஆச்சாரியா வினோபாவே தான் வந்து என்னது இந்தியன் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. அதுக்கு அடுத்து வந்து என்னது தமிழ்நாட்டுக்கு யாரு, டிஎஸ்எஸ் ராஜன். தமிழ்நாட்டுக்கு யாரு, டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க. இதுக்கடுத்து 1942, ஏன்னா ஆகஸ்ட் ஆஃபரை தான் நம்ம ஏத்துக்கல இல்ல, அதனால என்ன பண்றாங்க 1942 கிறிஸ் தூதுக்குழு அனுப்புறாங்க. இந்த கிறிஸ் தூதுக்குழு வந்து என்ன பண்றாங்க, அவங்களும் என்ன சொல்றாங்க, டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் சொல்றாங்க. ஆனா எப்போ வழங்கப்படும் சொல்றாங்க, 2ஆம் உலகப் போர் முடிந்த பின்பு உங்களுக்கு வழங்க பரிந்துரைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே காந்தி என்ன சொல்றாரு, திவாலான வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படிங்கிறாரு. திவாலான வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை, வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை. சரிங்களா. அதே இது ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாரு, கிறிஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை வாசிக்கும் போது மனம் வருந்தியது அப்படின்னு இருப்பாரு. சரிங்களா. நான் மிகவும் மனம் வந்து வருந்தியது, என்னுடைய மனம் மிகவும் வருந்தியதுன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா, ஜவஹர்லால் நேரு. ஏன்னா ஜவஹர்லால் நேரு ஒரு ஸ்டேட்மெண்ட், காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட், மேக்ஸிமம் 2 பேருமே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. காந்தி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தலைவரோ அதே அளவுக்கு தான் யார் முக்கியம், ஜவஹர்லால் நேரு. அப்ப காந்தி ஒரு இதை பத்தி கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னா கட்டாயம் யாரும் தெரிவிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஜவஹர்லால் நேரு வந்து என்னது தெரிவிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து என்னது நீங்க இந்த பெண்கள் மேம்பாடுன்னு சொல்லி 7th போய் பார்த்தீங்கன்னாலே இருக்கும். சரிங்களா. பெண்களை பலவீனமான பாலினம் என்று கூறுவது வந்து என்னது ஆணினம் இழைத்த அநீதி அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பார். உடனே ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பெண்கள் முன்னேறினால் குடும்பம் முன்னேறும், கிராமம் முன்னேறும், நாடு முன்னேறும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்னது சொல்லியிருப்பாங்க. அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க. 1942 எது வந்திருக்கு, கிறிஸ் தூதுக்குழு வந்திருக்கு. ஆகஸ்ட் 8 1948 எது, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரிங்களா. இதைத்தான் என்ன சொல்லுவோம் நம்ம, ஆகஸ்ட் புரட்சி. ஆகஸ்ட் புரட்சி வந்து என்னது நமக்கு வந்து என்னது நடைபெற்றது. இந்த ஆகஸ்ட் புரட்சி இருக்குல்ல, இது வந்து என்னது பம்பாய் சிறப்பு ஐஎன்சி மாநாடு, பம்பாயில சிறப்பு ஐஎன்சி மாநாடு ஒப்புதல் வழங்கியது. காந்தி வந்து என்ன சொல்றாரு, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. காந்தி வந்து சொன்ன கூற்று செய் அல்லது செத்து மடி, செய் அல்லது செத்து மடி அப்படிம்பாங்க. நம்ம வந்து என்னன்னா தமிழ்நாட்டின் ஜாலியன் வாலாபாக் தேவகோட்டை துப்பாக்கி சூடுன்னு சொன்னேன்ல, அந்த துப்பாக்கி சூடு எப்போ நடைபெற்றது அப்படின்னா நமக்கு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தான் வந்து நடைபெற்றது. அதே சமயத்துல திருவாடானை ஜெயில் வந்து உடைக்கப்பட்டது. திருவாடானை ஜெயில், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா. திருவாடானை ஜெயில் வந்து என்னது உடைக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எந்த ஜெயில் உடைக்கப்பட்டதுன்னா, எந்த ஜெயிலு, திருவாடானை ஜெயில் வந்து என்னது உடைக்கப்பட்டது. அதுக்கடுத்து 1944 ராஜாஜி திட்டம் வந்து வருது. 1944 எது வருது, லியாகத் தேசாய் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டுமே ஒரே தான். அப்ப ஃபர்ஸ்ட் எது நமக்கு ராஜாஜி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிஆர் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 1944 எது வருது, லியாகத் தேசாய் உடன்படிக்கை. இந்த ரெண்டுமே தோல்வியில முடிஞ்சிடும். 1945 எது வருது, வேர்வல் திட்டம். வேர்வல் திட்டம் தோல்வியில முடிஞ்சதுனாலதான் எது நடக்கும், 1945 சிம்லா மாநாடு. இந்த ரெண்டையும் சேர்த்து படிக்கணும், இந்த ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் ராஜாஜி திட்டம் வருது, அதுக்கடுத்து லியாகத் தேசாய் உடன்படிக்கை வருது, அதுக்கடுத்து வேர்வல் திட்டம், அது தோல்வி, அதுக்கடுத்து எது சிம்லா மாநாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். சரி, இப்ப இந்த சிம்லா மாநாடெல்லாம் இதுக்கப்புறம் 1946 எது வந்துருச்சு, அமைச்சரவை தூதுக்குழு வந்து உருவாக்கும். இந்த அமைச்சரவை தூதுக்குழு எதற்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும், அதுக்கடுத்து இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதுக்கடுத்து இந்தியாவிற்கு வந்து சுதந்திரம் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த அமைச்சரவை தூதுக்குழுவுடைய பரிந்துரை தான் அப்ப எதுன்னு நமக்கு தெரியுது, அரசியல் நிர்ணய சபை. சரிங்களா. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது வந்து என்னது நமக்கு வருது. அந்த அமைச்சரவை தூதுக்குழுக்கு யார் தலைமை தாங்க அப்படின்னா, பெத்திக் லாரன்ஸ். பெத்திக் லாரன்ஸ் தான் வந்து என்னது நமக்கு இதுக்கு தலைமை தாங்கி இருப்பார். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 16 1946 எது கொண்டாடப்படுகிறது, நேரடி நடவடிக்கை நாள். இதை கொண்டாடினது யார் தான், நமக்கு முகமது அலி ஜின்னா தான். முகமது அலி ஜின்னா தான் இதையும் கொண்டாடி இருப்பாரு. சரிங்களா. அதுக்கடுத்து செப்டம்பர் 2 1946 எது இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. யார் தலைமையில, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில இந்த இடைக்கால அரசாங்கம் வந்து என்னது அமைக்கப்பட்டது. மறுபடியும் பிப்ரவரி 18 1947 எது வருது, அட்லி அறிக்கை வருது. இந்த அட்லி அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா,
ஜூன் மாசம் 1948ல இந்த தேதிக்குள்ள இந்தியாவில் ஆட்சி மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறார். அவர் வந்து 1947ல கொடுக்க போறோம்னு சொல்லவே இல்லை. ஜூன் 1948க்குள் இந்தியாவில் வந்து என்னது ஆட்சி மாற்றம் செய்யப்படும் பாரு. ஆனா இந்தியாவுக்கு சீக்கிரமா கொடுக்க சொன்னது யாரு? மவுண்ட் பேட்டன். ஜூன் 3 1947ல ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அதனால இது என்ன பேர் சொல்றாங்க? ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜூன் 3 திட்டம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை உறுதி செய்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை வந்து என்னது உறுதி செய்தது. அப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை உறுதி செய்த திட்டம் எதுனா எது? ஜூன் 3 திட்டம். அதுக்கடுத்து ஜூலை 18 1947ல வந்து என்னது நமக்கு வந்து இந்திய விடுதலை சட்டம் வந்து என்னது நிறைவேற்றப்பட்டது. இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றம். ஆகஸ்ட் 14 1947ல வந்து என்னது பாகிஸ்தான் விடுதலை. ஆகஸ்ட் 15 1947ல வந்து என்னது இந்தியா விடுதலை. இந்த 3 நாள்ல நமக்கு மொத்தம் ஒரு 56 சட்டங்கள் படிச்சிருப்போம். இந்த 56 சட்டங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து என்னது இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வருடங்கள் எல்லாமே இதுல வந்து என்னது வந்திருக்கும். இதை நீங்க எலாபரேட்டடா பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எம்முடைய மொத்த சிலபஸுமே வந்து என்னது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து என்னது உங்களுக்கு வந்துடும். சரி, ஓகே. இன்னைக்கு இதுல வந்து என்னது கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, திருவாடானை ஜெயில் இருக்குல்ல, யார் தலைமையில் உடைக்கப்பட்டது? திருவாடானை ஜெயில் சரிங்களா, டேஷ் தலைமையில் உடைப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி யாரு? அதுக்கடுத்து 3வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஆர்பிஐ இருக்குல்ல, பரிந்துரைத்த கமிட்டி. ஆர்பிஐ வேணும்னு சொல்லி எந்த கமிட்டி பரிந்துரைத்தது? இந்த 3 கொஸ்டின் தான். எது? திருவாடானை ஜெயில் யார் தலைமையில் உடைக்கப்பட்டது? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி யாரு? அதே மாதிரி வந்து என்னது ஆர்பிஐயை பரிந்துரைத்த கமிட்டி எது? இந்த 3 கொஸ்டினுக்கு வந்து என்னது ஆன்சர் பண்ணுங்க. நம்ம வந்து என்னது பார்த்துக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து என்னது சொல்றேன். ஓகே, தேங்க்யூ.